காலேஜ் காலையில் நார்மலாக கிளாஸஸ் ஓடும், நார்மலாக இருக்கும். அந்த நாலு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நைட் ஆன உடனே எம்டி காரிடார்ஸ்லேருந்து யாரும் நடக்கிற சத்தம் கேட்கும். ஈவன் செக்யூரிட்டி கார்ட்ஸே ஒரு சில இடத்துல செக் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. முக்கியமாக அந்த கேம்பஸில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டை செக் பண்ணுறதுக்கு நைட்டில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா மிருகங்கள் இருக்கிறதுனால இல்லை, ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயம் அங்கே நடந்திருக்கிறதுனால. டைட்டிலை பார்த்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நடக்கிற மர்மமான விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை தாம்பரத்தில் இருக்குது. இந்த காலேஜ் 1837 கட்டப்பட்டிருக்கு, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி ஆளும்போது. இந்த காலேஜ் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கேம்பஸ் உள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்து பிரிட்டிஷ் கட்டடங்கள் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல், கைவிடப்பட்ட ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், லாங் எம்டி ரோடுகள், அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா. ஹாஸ்டலில் தங்குற பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டு மணி 2 இல்லைன்னா 3 மணி பெரிய காலையில் அப்போது ரூம் வெளியே யாரோ இல்லை ஏதோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குமா. அது மட்டும் இல்லை, கதவு சொந்தமாக திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா. அப்புறம் நைட்டு தூங்கும்பொழுது ஏதோ ஒன்று காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குமா. எம்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல்லே ரொம்ப நார்மலாக எப்போவுமே நடக்கிற விஷயம் என்னடானா, கதவு தட்டுறது. முதல்ல மெதுவாக கதவு தட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வேகமாக கதவு தட்டுற மாதிரி இருக்குமா. கொஞ்ச நேரம் சென்று அமைதியாயிரும், கதவு தட்டுற சத்தம் அப்படி நின்றுமா. ஸ்டூடெண்ட்ஸ் கதவு திறந்து பார்த்தாங்கன்னா வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டில் காரிடார் கிட்ட யாரோ அவங்க பேரை சாஃப்டாக கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சான். அந்த கூப்பிட்ட வாய்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாய்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்லையா, அந்த காரிடாரே எம்டியாக இருந்திருக்கு. அப்போ கூப்பிட்டது யாரு? ஒரு ஸ்டூடெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் ஒரு சீனியர். நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அரவுண்ட் மணி 3 விடிய காலையில் அப்போ திடீர்னு எந்திரிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு என்ன ஃபீல் ஆயிருக்குன்னா, யாரோ அவர் பெட்டில் உக்காந்துருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா யாரோ நம்ம பெட்டில் உக்காந்தா நம்ம பெட்டு அமுங்கோல, அந்த மாதிரி தான் அவருக்கும் இருந்திருக்கு. அவர்னால அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் அவர்னால நவர முடியல. அவரோட ஹோல் பாடியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீப்பிங் பேரலிசிஸ் வந்தால் நம்மளால நம்ம உடம்ப நவுத்தவே முடியாது, அந்த மாதிரி ஆயிருக்கு அவருக்கு. எப்படியோ அவர் ட்ரை பண்ணி அவர்னால அவர் உடம்ப நவுத்த முடிஞ்சிருச்சு. அப்புறம் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் பெட்டில் யாருமே உட்காரல. அவரோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அன்னிலேருந்து அவர் தூங்கும் போது எப்போ தூங்கினாலும் லைட்டு தட்டிகிட்டே தான் தூங்குவார், லைட்டை அடைக்கவே மாட்டார். அடுத்து இந்த ஃபாரஸ்ட்க்கு வருவோம். காலையில் இந்த ஃபாரஸ்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் நைட்டில் நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்கும். ஈவினிங்காக ஆனதுக்கு அப்புறமே எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த ஃபாரஸ்ட்க்கு. செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மரங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு சாஃப்டான விஸ்பரிங் சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் சத்தமே இல்லாமல் ஷேடோ ஃபிகர்ஸ் நவுந்து போகிற மாதிரி இருக்குமா, திடீர்னு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் சடன் சில் ஆகுமா அந்த இடமே. ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி கார்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட் டைம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஃபாரஸ்ட் மரங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருந்திருக்கான். ஃப்ளாஷ் லைட் அடித்து பார்த்த உடனே யாருமே இல்லையா அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்ட் ஒரு வாரத்துலேயே அவர் வேலையை ரிசைன் பண்ணிகிட்டே போயிட்டாரு. இன்னும் ஒரு சில செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நடு ராத்திரி கிட்ட மொட்டை மாடியில் யாரோ ஓடுற மாதிரி இருக்குமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி யாரோ வேகமாக மூச்சு விடுற மாதிரி இருக்குமா. சம்டைம் அவங்க நடந்து போகும்பொழுது பின்னாடி யாரோ அவங்கள பின்தொடர்ற மாதிரி இருக்குமா. அவங்களும் நின்றாங்கன்னா அந்த பின்னாடி நடக்கிற அந்த ஃபுட் ஸ்டெப்ஸும் நிற்குமா.
திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் வெளியார்கள்கிட்டேருந்து ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பாதுகாக்கிறோம், ஆனால் நைட்டு உள்ளே இருக்கிறதுக்கிட்டேருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னே ஒரு ரூல் இருக்குது. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஹாஸ்டலில் தங்குற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு மேலே யாரும் தனியாக நடந்து போகவே கூடாது, முக்கியமாக அந்த ஃபாரஸ்ட் கிட்ட போகவே கூடாதுன்னு. அண்ட் இந்த ரூல்ஸ்லாம் கேலி பண்ணி சிரிக்கவே கூடாது, அதாவது ஓப்பனாக சொல்லி சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி சிரித்தவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, திடீர்னு ஹை ஃபீவர் வந்திருக்கு, கெட்ட கனவு, கொஞ்ச நாளாகவே கெட்ட கனவு வந்திருக்கு, அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகிருக்கு, திடீர்னு பயம் வரும். ஒரு ரீசனும் இருக்காது, ஆனால் திடீர்னு பயம் வரும். ஸோ ஒருவேளை நீங்கள் எம்சிசியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா, தயவு செய்து இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கடைசியாக ஒன்று கேட்குறேன், நீங்கள் எம்சிசியில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை வேலை செய்கிறீங்களா? நீங்கள் என்ன அமானுஷ்யமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.